அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு சஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு நம்ம வந்து அடுப்பக்கமே போகாமல் ஒரு 5 நிமிஷத்தில் செய்யக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு ஸ்வீட் தான். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குல்ல. இது செய்கிறதுக்கு நம்ம அடுப்பக்கம் போக வேணாம், ஒரு 5 நிமிஷம் செஞ்சு முடிச்சிடலாம். ரொம்ப சூப்பராகவே இருக்கும். இப்போ வாங்க இந்த ரெசிபி எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஒரு பெரிய பாத்திரமாக எடுத்திருக்கேன். இதில் 1/2 கப் அளவுக்கு பால் ஆடை எடுத்திருக்கேன். ஃப்ரெஷ்ஷான பால் ஆடை எடுத்துக்கோங்க. 2-3 நாளாக சேர்த்தது மட்டும் நீங்கள் எடுத்துக்கோங்க. ரொம்ப பழசு எடுத்திங்கன்னா அந்தளவுக்கு டேஸ்ட் நல்லா இருக்காது. இதில் ஒரு 1/4 கப் அளவுக்கு சர்க்கரையை பவுட்ரு பண்ணதுக்கப்புறம் அளந்து எடுத்திருக்கேன். அதை நம்ம சேர்த்துக்கலாம். இதுக்கப்புறம் நம்ம ரஸ்க்கும் சேர்ப்போம், அதனால் சர்க்கரை வந்து கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கலாம். வேணும்னா லாஸ்ட்டில் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ இது 2ஐயும் சேர்த்து நல்லா அடிச்சுக்கோங்க. ஒரு க்ரீம் மாதிரி வரணும். நல்லா க்ரீம் மாதிரி வர வரைக்கும் நல்லா அடிச்சுக்கோங்க. நான் பாலாடை எடுத்துகிட்டேன், அதில் கொஞ்சமாக பாலும் சேர்த்துருந்தேன். பத்தலை, கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு, அதனால் வந்து கொஞ்சமாக பாலும் சேர்த்துருக்கேன். ஏன்னா திக்கான பால் தான். நீங்கள் ஃபுல்லாகவே பால் ஆடை எடுத்துட்டிங்கன்னா கொஞ்சம் க்ரீமாக வந்திருக்கும். நான் கொஞ்சமாக பால் சேர்த்ததுனால எனக்கு கொஞ்சம் தண்ணியான மாதிரி இருக்குது. நீங்கள் கொஞ்சமாக பால் கூட சேர்த்துக்கலாம். ரொம்ப தண்ணியான பால் சேர்க்கக்கூடாது. கொஞ்சம் திக்கான பால் வரும் இல்லையா, அந்த பால் நீங்கள் சேர்த்துக்கோங்க. இதோட ஒரு 1/4 கப் அளவுக்கு பால் பவுட்ரு. 5 ரூபா பேக்கெட் 10 ரூபா பேக்கெட்லாம் கிடைக்கல, அதில் நீங்கள் 2 எடுத்தால் உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். இதோட 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டெசிகேட்டட் கோகனட் எடுத்திருக்கேன். இது காஞ்ச தேங்காய் தான், கடைகளில் கிடைக்கும். அது இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைனா ஸ்கிப் கூட பண்ணிக்கலாம். இது வந்து தேங்காய் தான், அதனால் நீங்கள் ஃப்ரெஷ்ஷான தேங்காவையே நீங்கள் லைட்டாக வறுத்துட்டு கூட சேர்த்துக்கலாம். அப்படி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அடுப்புக்கும் போகிற மாதிரி இருக்கும். இல்லை ஃப்ரிட்ஜில் காஞ்சு போன தேங்காய் இருக்கும் இல்லையா, அதை கூட நீங்கள் வந்து துருவிட்டு கூட சேர்க்கலாம். இதே சேர்த்து நல்லா கலந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி வந்துடும். பாருங்கள், இந்த மாதிரி கொஞ்சம் திக்காய் வந்துடும். இப்போது இது இருக்கட்டும். இப்போது ரஸ்கெல்லாம் இருக்கு இல்லையா, அது நான் எடுத்திருக்கேன். நம்ம கடைக்கெல்லாம் 10 ரூபா பேக்கெட்லாம் டோஸ்ட்னு கிடைக்கிது இல்லையா, அதுதான் நான் எடுத்திருக்கேன். 10 ரூபா பேக்கெட் எடுத்திங்கன்னா உங்களுக்கு 2 எடுத்திங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். நான் கொஞ்சம் பெரிய பேக்கெட் வாங்கியிருந்தேன் அப்படின்றதுனால நான் இது எடுத்திருக்கேன். நீங்கள் 10 ரூபா பேக்கெட் வாங்குறதா இருந்துச்சு அப்படின்னா 2 பேக்கெட் எடுத்துக்கோங்க. இது நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சிட்டு வந்துடுங்க. அரைச்சிட்டு வந்துட்டேன். அரைச்சதை வந்து நம்ம கலந்து வச்சுருந்தோம் இல்லையா, அதில் நம்ம சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. இப்போ நம்ம ரஸ்க்கு சேர்த்துருக்கோம், இருக்கிற வந்து ஈரப்பதெல்லாம் அந்த ஊறியும். ஃபஸ்ட்டு பார்க்கும்போது கொஞ்சம் தனியான மாதிரி தான் இருக்கும். நீங்கள் கலந்து விட உங்களுக்கு ரஸ்க்கு ஊறி உங்களுக்கு நல்லா திக்காக ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு வரும். ஒருவேளை உங்களுக்கு வரல அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ரஸ்க் கூட அரைச்சி நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போது இந்த பீட்டை எடுத்துகிட்டு கையால் பிசைச்சிக்கிறேன். பிசைஞ்சு ஒரு மாவு மாதிரி கொண்டு வந்துக்கிறேன். சப்பாத்தி மாவு மாதிரி கொண்டு வந்துட்டேன் பாருங்கள். இந்த அளவுக்கு திக்காக இருக்கணும். ஒருவேளை இந்த மாதிரி வரல அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ரஸ்க்கை கூட அரைச்சி நீங்கள் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு இனிப்பு போதும்னு நினச்சிங்கன்னா போதும், இல்லைனா இன்னும் கொஞ்சம் சேர்க்கணுன்னா சேர்த்து நீங்கள் வந்து கரெக்டாக உங்களுக்கு ஏற்றப்ப நீங்கள் வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் இந்த பாதை தான் செட் பண்ண போகிறேன். இதில் கொஞ்சமாக நெய் தடவிருக்கேன், டிமோல்ட் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும் அப்படின்றதுக்காக. இதில் வந்து சமப்படுத்திக்கலாம். சமப்படுத்தினதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் ஒரு 1/2 மணி நேரம் விட்டுடலாம் செட் ஆகிறதுக்கு. நீங்கள் ஃப்ரீசரில் வச்சிங்கன்னா ஒரு 10 நிமிஷம் போதும். நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா ஒரு 1/2 மணி நேரம் வச்சுருங்க, அப்போ தான் நல்லா செட் ஆகி வரும். இப்போ வச்சிடலாம். வச்சு ஒரு 1/2 மணி நேரத்துக்கு அப்புறம் பார்க்கலாம். நான் வந்து ஃப்ரீசரில் வைக்கல, ஃப்ரிட்ஜில் தான் வச்சு எடுத்திருக்கேன். நல்லாவே செட் ஆயிடுச்சு. இதை நம்ம டிமோல்ட் பண்ணலாம். அதுக்காக ஒரு தட்டு எடுத்திருக்கேன். இந்த தட்டில் வந்து நம்ம டிமோல்ட் பண்ணிடலாம். ஈஸியாகவே டிமோல்ட் ஆயிரும். நம்ம நெய்யும் தடவி இருக்கோம் இல்லையா, அதனால் ஈஸியாகவே டிமோல்ட் ஆயிரும். இங்கே பாருங்கள், சூப்பராக வந்துடுச்சு. செம்ம சூப்பராக டேஸ்ட்டாக இருக்குங்க. வீட்டில் வந்து ரஸ்க்கு மீஞ்சிருச்சு, யாரும் சாப்பிட மாட்டாங்கன்னா இந்த மாதிரி ஏதோ ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராகவே இருக்கும், செம்ம டேஸ்ட்டாகவும் இருக்கும். கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சினா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணால் தான் அந்த வீடியோ நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும். நிறைய பேர் லைக் பண்ண மாட்டேங்கிறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க, ஷேரும் பண்ண மாட்டேங்கிறீங்க. ப்ளீஸ் அதெல்லாம் பண்ணால் எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். ப்ளீஸ் அதெல்லாம் பண்ணுங்கள். லைக், சப்ஸ்கிரைப், அதே மாதிரி ஷேர், இதெல்லாம் பண்ணுவீங்க நம்புகிறேன். நம்பிக்கை தானேங்க வாழ்க்கை. ப்ளீஸ் என் நம்பிக்கையை காப்பாற்றுங்க. நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.